அனைவருக்கும் வணக்கம். அருள் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருமார்களை வணங்கி இந்த பதிவை துவக்குகிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்கணும், நட்சத்திர சீரீஸில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக எந்த தசை அமையும், எப்படிப்பட்ட தசைகள்லாம் அவர்களுடைய வாழ்நாளில் கடந்து வருவார்கள், அவர்களுக்கு சரியான வயதில் நல்ல வேலை வாய்ப்பு, கல்வி, ஆரோக்கியம், குழந்தை பருவம் முதல் என்னென்ன தசைகள் எவ்வாறாக அமையும் அப்படின்றத பற்றி இதை பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இன்றைக்கு இந்த வீடியோவில் பேசக்கூடிய நட்சத்திரமாக 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம். உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் கன்னி ராசியிலும் அமைந்துள்ள நட்சத்திரம். இந்த சிம்ம ராசியில் முதல் பாதமும் 2, 3, 4 இந்த 3 பாதங்கள் புதன் வீடு ஆகிய கன்னியா ராசியில் அமையப்பட்ட நட்சத்திரம். முதல் பாதம் சூரியனுடைய வீடு ஆகிய சிம்ம ராசியிலும், 2, 3, 4 இந்த 3 பாதங்கள் கன்னி ராசியில் அமையக்கூடியவர்கள். இதில் இந்த உத்தர நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். 2 ராசிகளில் வரும்போது அந்த நட்சத்திரம் உடைபட்டு விடுகிறது. அப்படி தான் இந்த உடைபட்ட நட்சத்திரமாகிய சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக சூரிய தசையும், அடுத்த தசையாக 10 வருடங்கள் உள்ள சந்திரமகா திசையும், அடுத்து 7 வருடங்கள் செவ்வாய் மகா திசையும், அடுத்து ராகுமகா திசை 18 வருடங்களும், அதன் பிறகு குருமகா திசை 16 ஆண்டுகளும், அதன் பிறகு சனிமகா திசை 19 ஆண்டுகளும், அதன் பிறகே புதன் மகா திசை 17 ஆண்டுகளும், அதன் பிறகே கேது மகா திசை 7 ஆண்டுகளும், அதன் பிறகு சுக்கிர மகா திசை 20 ஆண்டுகளும். இவ்வாறாக அவர்களுடைய தசை பயணம் சுக்கிர தசை கடைசி தசையாக அமையும். இவ்வாறாக அவர்களுடைய தசை பயணம் சூரியனில் ஆரம்பித்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, அதன் பிறகு ராகுமகா திசை, அதன் பிறகு குருமகா திசை, அதன் பிறகு சனி மகா திசை, அதன் பிறகு புதன் மகா திசை, அதற்கு பிறகு கடைசியாக இவர்களுடைய 120 ஆண்டுகால தசா வாழ்க்கையில் கடைசி தசையாக சுக்கிர மகா திசையை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த உத்திர நட்சத்திரம் சிம்மராசியிலும் கன்னிராசியிலும் பிறப்பவர்கள். நன்றி, வணக்கம்.